இந்த பொண்ணு குறிப்பிட்ட டைம்குள்ள அவ கை கால இருக்க சங்கிலியை ஓபன் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள இருந்து மேல வந்துடணும், இல்லைன்னா அங்க இருக்க பிரானாஸ்லாம் இவளை வந்து சாப்பிட்ரும். இந்த ஷோவை இந்த பொண்ணு ரெடி பண்ணிட்டு ஆடியன்ஸ்லாம் சேர் அப் பண்ண இந்த பொண்ணு எல்லா சங்கிலியும் அவுத்துட்டு இருக்கா. ஆனா ஒரு சங்கிலி மட்டும் கீழே இருக்க ராட்ல போய் மாட்டிக்கிச்சு. அது சுத்தமா அவுக்கவே முடியல. இந்த பொண்ணுக்கு மூச்செல்லாம் முட்டுது. அது அவுக்கலான்னு பாக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சு பிரானாஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல்ல எல்லா ஆடியன்ஸும் இது சும்மா ஷோ தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவ உண்மையிலேயே மூழ்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை இதை போட்டு அந்த கண்ணாடியை உடைக்க பாக்குறாங்க. ஆனா அது அன்பிரேக்கபிள் கிளாஸ் உடையவே மாட்டேங்குது. டைமப்பானால வேகமா உள்ள வந்த பிரானாஸ்லாம் அந்த பொண்ணை கடிச்சு அந்த தண்ணியே ரத்த கலவை ஆகுது. சுத்தி இருந்த ஆடியன்ஸ்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கும் போது ஆடியன்ஸ்க்கு நடுவுல இருந்து அதே பொண்ணு எழுந்து வர எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இதுதான் என்னோட மேஜிக், எப்படி இருந்துச்சு மேஜிக்னு கத்துறா. எல்லாரும் சேர் அப் பண்றாங்க. அன்னைக்கு ஷோ முடிஞ்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு போலான்னு போயிட்டு இருக்கும் போது அந்த டேங்க்ல இன்னும் பிரானாஸ்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த பிரானாஸ்க்கு நடுவுல ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு மேஜிக் ஆர்கனைசேஷன்ல இருந்து இந்த பொண்ணை இன்வைட் பண்ணிருக்காங்க.